அண்ணே வணக்கம். என்ன இதெல்லாம் பார்த்தா தெரியல கம்பம் பக்கத்துல என்ன தேனி ராஜபாளையம் காணும். சரி சுமார் அண்ணே, இது எங்க இடம். இந்த இடத்துல இதை நடுறதுக்கு யாரு உங்களை அதிகாரம் கொடுத்தது? எங்க தலைவர் தான். தலைவர்? யார் உங்க தலைவர்? என்னங்க இப்படி கேட்டீங்க? அவர் தான் எம்எல்ஏ ஏகாம்பரம். எம்எல்ஏ ஏகாம்பரம் நட்டுக்கங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கவலைப்பட. டேய், யாரா நீங்க? வாழைப்பழத்தை தின்னுட்டு தோலை இங்க போட்டுருக்கீங்க. ஐயா, நாங்க தோல் எடுத்துன்னு போய் லெதர் ஃபேக்டரியில தான் போட்டோம். ஆனா அவங்க இந்த தோல்ல செருப்பு தைக்க முடியாது, செருப்பாலே அடிப்போம், மரியாதையா ஓடிடுங்க சொன்னாங்க. அதனாலதான் தோல் எடுத்து வந்து இங்க போட்டோம். என்னடா பஞ்சு? அண்ணாமலை பஞ்சு. என்னங்கடா நக்கலா? குப்பை கொட்டுறதுக்கு என்ன என் வீடு கார்பரேஷன் குப்பை தொட்டி நான் நினைச்சீங்க? ஐயா, நல்லா கேட்டீங்க, நியாயமா கேட்டீங்க, நாய் குறைக்கிற மாதிரி கேட்டீங்க, நாஸ்டா பண்ணதுக்கு முன்னாடி கேட்டீங்க. உங்க வீட்டுல நான் வாழைப்பழ தோல் போட்டது தப்புதான். ஆனா உங்க ஆளுங்க என் வீட்டு வாசல்ல கம்பவுண்ட் நட்டுருக்காங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? டேய், யாருதான் அங்க என் முன்னாடி நின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. அவனை அடிச்சு தூக்குங்கடா. ஒரு நிமிஷம் ஐயா, நீங்க இப்படி எல்லாம் ஆளை வச்சு அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் என்ன சுத்தி வாழைப்பழ தோல் போட்டு வச்சிருக்கேன். எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க, வழிக்கு வந்து நேர புத்தூர் தான் போவீங்க. ஐயா, நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன். முட்டை பொடி மாஸ் செய்வியா? ஐயா, நீங்க பொடி மாசம் சொல்லி தமாசைய பாக்குறீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அந்த வழியில சாப்பிடுறதுக்கு ஒட்டை ஏதாவது இருக்கா? பஞ்சு டைலாக் பேசும்போது கூட பேசி குழப்ப கூடாது. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஐயா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. எதுக்கு புனிதமான இந்த அரசியல கெடுக்குறீங்க? ஓடா பஞ்சு, போலாம். நம்மள வழிக்கு வந்துக்க விட்டு கொடுக்காத, அப்படியே போயிடலாம். பாத்தியாரா பஞ்சு, நாம எம்எல்ஏ வீட்டுல போய் கலக்கல நம்ம வீட்டு முன்னாடி போடு இந்த கம்பத்தை பயந்து போய் எடுத்துட்டாங்க. அதான் அண்ணாமலை அப்படி போடுற பாரு வாய் மேல. 10 வருஷமா வீதியில விளக்குலன்னு எம்எல்ஏ கிட்ட மனு கொடுத்து ஒரு கரண்ட் கம்பம் நட்டு வச்சா பெருசா பஞ்சு டைலாக் பேசி அதை புரிஞ்சு வச்சீங்களா? நீங்க எல்லாம் நாசமா தான் போவீங்க. ஆமா, நாங்க நாசமா போவோம், நீ நாசால விஞ்ஞானியா போவ. போடா. வணக்கம் அண்ணாமலை, சந்தோஷம் தானே? நேத்து ஒரு வார்த்தை சொன்னியே, அந்த வார்த்தைய 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தா எப்பவோ நான் திருந்திருப்பேன். ஏண்டா பண்ணாட, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரால தம்மா துண்டு பையனா இருந்தேன்டா. இத சொல்றதுக்கா பஸ் ஏறி வந்து சொல்ல சொல்றியா? சரியா சொன்ன அண்ணாமலை, பிறந்தா உன்ன மாதிரி புள்ள பிறக்கவே கூடாது. வரட்டா அண்ணாமலை?